என்னோட செஸ்ட் தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் மசில். இதை நான் அப்படி இந்த அளவுக்கு மசில் மாஸை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெஸ்ட் கண்டிஷனுக்கு கொண்டு வந்தங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நான் வெறும் 4 வேரியேஷன் தான் ஃபாலோ பண்ணேன். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எடுத்த உடனே 30 kgsல இன்க்ளைன் டம்பிள் பிரஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதே ஒர்க் அவுட்டை பார்பிள்லையும் ஸ்மித் மிஷின்லையும் கூட போடலாம். ஆனால் உங்களால் ராட் இருக்கிறதுனால ஒரு செஸ்ட்டில் ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்டெப்த்தாக உங்களால் கொண்டு போக முடியாது. பட் டம்பிள்ஸில் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த டெப்த்தை ஈஸியாக உங்களால் ரீச் பண்ணி ப்ராப்பராக அந்த மசிலை ஸ்கியூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒன் மோர் திங், நீங்கள் ஹெவியாக ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா எந்த ஒர்க் அவுட் நீங்கள் வால்யூம் அதிகமாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ அந்த ஒர்க் அவுட்டை ஃபர்ஸ்ட் வேரியேஷனாக பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் செகண்ட் ஒர்க் அவுட் பெக் டெக் ஃப்ளைஸ். ஒரு ப்ராப்பர் மைண்ட் மசில் கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த ஒர்க் அவுட்டை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒர்க் அவுட்டில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இந்த ஒர்க் அவுட்டை சீட்டோட அந்த எட்ஜில் போயிட்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அப்பர் செஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைமில் இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரண்ட் டெல்ட் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால நார்மலாக ஒரு சீட்டில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த பொசிஷனில் இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்க. நான் இந்த ஒரு செட்டுக்குள்ளே 2 செட்டு போடுவேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டு 75 kgsக்கும், அதுக்கப்புறம் அதை அப்படியே பாதியாக்கி 30-35ல போடுவேன். இது எனக்கு ஒரு செட்டுக்கு அடங்கும். இதே மாதிரி 4 செட்டு நான் போடுவேன். கேபிள் ஹை ஃப்ளைஸ் என்னோட லோவர் செஸ்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதை விட நீங்கள் இன்னும் ஐசோலேட் ஃபீல் பண்ணி ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பக்காவாக பண்ணணும்னா மிட் கேபிள் ஃப்ளையும் நீங்கள் பண்ணலாம். அதை கம்பேர் பண்ணும்போது இதில் பெட்டர் கான்ட்ராக்ஷன் லெவல் உங்களுக்கு கிடைக்கும்.